வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களே சிம்பிளஸ் தமிழுக்கும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் வந்து பேன் இந்தியா ஸ்டார் பிரபாஸ் நடிப்பில் இயக்குனர் மாரி இயக்கத்தில் வெளியாயிருக்கிற த ராஜா சாப். இந்த படத்துல பிரபாஸோடு சேர்ந்து சஞ்சித் சத், நிதி அகர்வால், மாளவிகா மோகன், ஜரினா வகாப்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சரி, படத்தோட கதை என்னோட பார்க்க போனா ஹீரோ பிரபாஸ் அவரோட பாட்டி ஜரினா வகாப் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. பாட்டிக்கு ஞாபக மறதி நோய். அவங்க தன்னோட காணாமல் போன கணவரை தேடிட்டே இருக்கிறாங்க. பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற பிரபாஸ் தன் தாத்தாவை தேடி ஒரு பயணத்தை தொடங்குறாரு. அந்த பயணத்துல ஒரு பாலடைஞ்ச மர்மமான பங்களாவுக்குள்ள பிரபாசும் ஹீரோயினிகளும் மாற்றாங்க. அங்கே சஞ்சத் தாத்தாவோட ஆவி இவங்களை பயமுறுத்துது. நிஜமாகவே சஞ்சத் தாத்தா யாரு? அவர் என்ன ஆவியாக சுத்துறாரு? அந்த பங்களாவிலிருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதான் இந்த ராஜா சப்போர்ட் படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க போனா முதலாவது மெமரபிள் ஸ்டார் பிரபாஸ் அவரோட இன்ட்ரோ சீன், கலர்ஃபுல்லான பாடல்கள், அப்புறம் அந்த மனுஷனோட கேர் ஸ்டைல், மனுஷன் ரொம்ப மாசா இருக்கிறாரு. முக்கியமாக பாட்டி கூட அவர் பண்ற லூட்டிகள் ரசிக்க வைக்குது. அடுத்தது 3 ஹீரோயின்களோட அவர் ஆடுற அந்த பாடல் விசுவல் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. ரெண்டாவது படத்தோட டெக்னிக்கல் டீம், ஆர்ட் டைரக்டர் ரஜீவன் போட்ட அந்த பங்களா செட் உண்மையிலே மிரட்டல். கார்த்திக் பழனியோட ஒளிப்பதிவு அந்த பங்களாவை ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்கு. தமனாவோட இசையில் பாடல்கள் பிரபாஸ் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தனே சொல்லலாம். மூன்றாவது ஜரினா வகவாப் மற்றும் சஞ்சத் தத். ஜரினா வகவாப் பாசமான பாட்டியாக மனசை உருக்குறாங்க. சஞ்சத் தத் அந்த மந்திர தந்திர கேரக்டர்ல மிரட்டி இருக்கிறாரு. ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கலாம்னு தோணுது. சரி, படத்தோட -12 பார்க்க போன முதலாவது திரைக்கதை அமைப்பு. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகுது. ஆனா கதை ரொம்ப மெதுவாக நகர்த்து. சுந்தர் சியோட அரண்மனை பட பாணியில் ஆங்காங்கே காட்சிகள் இருந்தாலும் அதுல இருக்கிற அளவுக்கு காமெடியோ விறுவிறுப்போ இதுல இல்லைங்கிறதான் உண்மை. ரெண்டாவது விடிவி கணேஷ் காமெடி சில இடங்கள்ல சோதிக்குது. அதே மாதிரி பிரபாஸை ஒரு மாஸ் ஹீரோவாக காமிக்காம ரொம்ப சுமாரான காட்சிகளை நடிக்க வச்சது அவரோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கலாம். கிளைமேக்ஸில் வர அந்த அம்மன் சீன் எல்லாம் நாம ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த அதே டெம்ப்ளேட்ல தான் இருக்குது. மூன்றாவது இயக்குனர் மாருதி காரர் காமெடி ஃபேண்டசி என்ன எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க முயற்சி பண்ணி கடைசியில எதையுமே முழுமையாக சொல்லாம குழப்பியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த ராஜா சாப் திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? நீங்கள் ஒரு தீவிர பிரபாஸ் ரசிகராக இருந்தா அவரோட ஸ்டைலுக்காகவும் பாடலுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். மற்றபடி ஒரு மினட்டலான படத்தையோ இல்லை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற காமெடியையோ எதிர்பார்த்து போனீங்களா கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிஞ்சும். சரி, நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 2 ஸ்டார். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா? பிரபாஸோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை கதை இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் கமெண்ட்டுக்காகத்தான் நாவலோட வெயிட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சினிப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மகளே.